சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக கட்சியை பலப்படுத்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திட்டம் தீட்டியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். இது குறித்தான விவரங்கள். பாமக தலைவர் அன்புமணி சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தனது அலுவலகத்தில் 3வது நாளாக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாக கூறப்பட்டாலும் ஏற்கனவே பல்வேறு அதிருப்தி குரல்கள் பாமகவில் எழுந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அன்புமணியினுடைய இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நேற்றைய தினத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் முகுந்தனுக்கு வழங்கப்பட்ட இளைஞரணி தலைவர் பதவி என்பது வழங்கப்பட்டதுதான், அவருக்கு நியமன கடிதம் வரைக்கும் நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த புத்தாண்டை முன்னிட்டு நடைபெற்ற அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் முகுந்தனுக்கு பதவி வழங்குவது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இடையே அந்த காரசாரமான அந்த வாக்குவாதம் என்பது நடைபெற்றது. முகுந்தனுக்கு பதவி வழங்கக்கூடாது என்று அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அதற்கு என்னுடைய கட்சி நான் சொல்வதுதான் கேட்க வேண்டும் என்றெல்லாம் அதிகார துணையில் ராமதாஸ் அவர்கள் கூறியிருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதனை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பல்வேறு சச்சரவுகள் எழுந்த நிலையில்தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினத்தில் அன்புமணி ராமதாஸ் மற்றும் சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்ட பிறகு கூட ராமதாஸ் அவர்கள் எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்காமல் இருந்தது பாமகவில் மிகுந்த சச்சரவை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஆலோசனை முடித்து வெளியே வருபவர்கள் கட்சியின் வளர்ச்சிக்காக என்ன செய்ய வேண்டும், 2026 தேர்தலை நாம் எப்படி சந்திக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் எடுத்துரைத்ததாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். பிரபாவதி.